நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க மாட்டோட பேர் என்னடா? இந்த ஊர் தான். எங்க மாட்டோட பேர் கொக்கி. கொக்கி கொக்கி கொக்கினா ஏன் அப்படி பேர் வச்சீங்க? ஆடு வந்து அந்த கொம்பு கொக்கி மணிக்கு இருக்க வாசி கொக்கி தான். எத்தனை முறை இதுல விட்டுருக்கீங்க? 9 கட்டை அடைச்சிருக்கோம். 9 சிறப்பா விளாண்டுருக்கு. இந்த நம்ம ஊர்ல 10வது வாடி அடைக்க போறோம். இதுலயும் நல்லா பயங்கரமா விளாடும். என்ன மாதிரியான பயிற்சிலாம் கொடுப்பீங்க? எத்தனை பேர்? மண்ணு குத்தணும். அன்னைங்க நிறைய அன்னைங்க இருக்கு. அந்த பின்னாடி பூரா அன்னைங்க நம்ம அன்னைங்க தான். பின்னாடி இருக்க நம்ம மாடு தான். அந்த மாடு நம்ம மாடு தான். 10 மண்ணு குத்தோடுவோம், நீச்சல் போடுவோம், நடப்பிடிப்போம். இப்போ வாடி வாசலுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கீங்களே, முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாடி கோடி பேர் இருப்பாங்க. கோடி பேர் இருப்பாங்க முன்னாடி. இப்போ நீங்க வாடி வாசல்ல திறந்து விடுறதுக்கு முன்னாடி உங்க மாடோட பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் எங்களுக்கு பெருசே. அந்த பேருக்காண்டி தான் நாங்கள் அவுக்குறது. காசு பணத்துக்காண்டிலாம் அவுக்குறது இல்லை. பேரு தான். அந்த பேருக்காண்டி மட்டும்தான். அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த பேர் வாசிப்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருக்க சந்தோஷமே வேற. அதை முடிச்சுட்டு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப எப்படி இருக்கும்? அதெல்லாம் சொர்க்கம் மணிக்க. அதெல்லாம் சொர்க்கம் தேவையே இல்லை. அதெல்லாம் அப்படி வேற லெவல்ல இருக்கும். அது உங்க மாடுக்கு வந்து நீ வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். களத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவேன்? கப்பு முக்கியம். ஐயா வணக்கம். இப்போ வந்து உங்க மாடோட பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கூட்டு வந்திருக்கீங்க? யானமலை ஒத்தக்கடை கிராமத்து ஸ்ரீ காளியம்மன் கோயிலுக்கால மாடு இறந்துருச்சு. இந்த இப்போ புதுசாக அந்த கண்டை கொண்டு வரோம். இதுக்கு தான் முதல் வாடி. முதல் வாடிக்கு நீங்க பயங்கரமா பயிற்சிலாம் கொடுத்துருப்பீங்க. ஆமாம், நீச்சல் போட்டிருக்கோம். ஊருக்குள்ளேயே சும்மா ஒரு கட்டையை வச்சு மாடை வெளியேற அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி எத்தனை காளையா வளர்க்குறீங்க ஊர்ல? ஒரு 4 மாடு இருக்கு. இப்போ நம்ம காளைக்கு என்ன மாதிரியான பயிற்சிலாம் கொடுத்துட்டு வரீங்க? என்ன மாதிரி உணவுலாம் கொடுப்பீங்க? உணவுகளை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். பால் கொடுப்போம், பருத்தி விதை கொடுப்போம், புண்ணாக்கு இதெல்லாம் கொடுப்போம், கேழ்வரகு கொடுப்போம், அப்புறம் வீலி கொலை கொடுப்போம். எத்தனை பேர் சேர்ந்து வளர்க்குறீங்க? இது நாங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 10 பேர் இளந்தாடிகளாக இருந்து வளர்க்குறாங்க. நான் இருந்து அவங்கள கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன். நான் வளசா மீனாட்சி. மாடு பேர் ராம். பிள்ளை மாதிரி செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனை வாடி வாசல் இருக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் வாடி. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் வாடின்றது? கொஞ்சம் தைரியம் தான். இதுக்கு பலமா ட்ரைனிங்லாம் கொடுத்திருப்பீங்கல்ல, பயிற்சிலாம் கொடுத்திருப்பீங்கல்ல, என்ன மாதிரி பயிற்சிலாம் கொடுத்தீங்க? முதல் வாடி திறக்கிறது தண்ணி பிள்ளை மாதிரி தான். நான் பயிற்சிலாம் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. வீட்டுல என்ன மாதிரியான உணவுலாம் கொடுக்குறீங்க? காதுக்கு எல்லா உணவும் சாப்பிடும். மாடு தீவனம், ரொட்டி, எல்லா அனைத்து பொருளும் சாப்பிடும்.